சமாளித்துத்தான் உறவுகளை நாம கடந்து சொல்லணும் என்ற கருத்தை சொன்ன நபித்தோழர் யார் தெரியுமா? அதிகமாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தர்தாவுடைய வரலாற்றில் சொல்லப்படுற ஒரு செய்தி தான் உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹாவும் அபூ தர்தா ஒரு உடன்படிக்கை செய்திருந்தாங்க. அந்த வரலாற்று ரீதியான ஒரு செய்தி அது. எனக்கு பின்னால் நீங்க யாரை என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்க கூடாது, ஏனென்று சொன்னால் சொர்க்கத்தில் நீங்க எனக்கு என்ன செய்யணும், கணவனாக இருக்க வேண்டும் என்று செய்து அவர்கள் ஒப்பந்தம் பண்ணி கொண்டதாக ஒரு செய்தி என்னது வரலாற்றில் இருக்குது. என்றால் அதுக்கு பின்னால் விவாகரத்து பண்ணி திருமணம் செய்தால் அதுக்கு பின்னால் உள்ளவருடைய வாழ்க்கையா என்பது ஒரு ஹியாராக வரும், தேர்வாக வரும் என்கின்ற மாதிரியான ஒரு உணர்வில் அவர்கள் சொல்லியிருக்கலாம். இதுக்கு மார்க்க ரீதியான அடிப்படை என்றதும் இல்லை. குர்ஆன்லயோ சுன்னாலயோ யாரு அதாவது ஒரு பெண் 2 கணவனை திருமணம் செய்திருப்பார் மௌத்துக்கு பின்கால அவர்கள் எப்படி வருவார்கள் என்ற அந்த மாதிரியான எந்த சட்டமும் அதாவது குர்ஆன்லயோ சுன்னாலயோ நேரடியாக சொல்லப்படவில்லை. ஆனா இவங்களுடைய உறவு அப்படி இருந்தது. அதுக்கு ஒரு காரணம் அந்த செய்தியிலே வருது. அபூ தர்தா சொல்றாரு உம்மு தர்தாவை திருமணம் முடிச்ச பின்னால பேசிக்கிறாங்க. நான் கோபமா இருந்தா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? நான் திருப்தி அடையும் வரைக்கும்